நாடெங்கிலும் உள்ள திருநங்கைகள் வருடத்தில் ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி சங்கமிப்பார்கள். அவர்கள் ஏன் அந்த நாளில் அந்த இடத்தில் ஒன்று கூடி சங்கமிக்க வேண்டும்? வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நம் பாரத பெருந்தேசத்தில் உள்ள இரு பெரும் காவியங்கள் இராமாயணம், மகாபாரதம் ஆகும். இதில் மகாபாரத காவியத்தில் முக்கிய கேரக்டராக வரும் அர்ஜுனனுக்கும் நாககன்னி என்பவருக்கும் பிறந்தவர்தான் அரவான். குருசேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கம் வெற்றி கிடைக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணம் பொருந்திய ஒரு மனித பிறவி அவர்கள் தரப்பில் பலி கொடுக்கப்பட வேண்டும் என முடிவானது. இது சம்பந்தமான இறுதி பட்டியலில் கிருஷ்ணர், அர்ஜுனன், அரவான் ஆகிய 3 பேர் வருகிறார்கள். இறுதியில் அரவானை பலியிட எல்லோரும் முடிவு செய்கின்றனர். இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் அரவான் ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கிறார். எனக்கு திருமணம் ஆக வேண்டும், ஒரு நாளாவது நான் இல்லற வாழ்வு வாழ வேண்டும் என்கிறார். அரவானின் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. கிருஷ்ணரே மோகினி என்ற பெண் அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு நாள் இல்லற வாழ்வுக்கு பின் அரவான் பலி கள்ளம் கொண்டு செல்லப்பட்டு பலி கொடுக்கப்படுகிறார். அரவான் இறந்த பிறகு அரவானின் மனைவி மோகினி விதவி கோலம் பூண்டு அழுது புலம்புகிறாள். இதை அடிப்படையாக வைத்தே விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதில் கலந்து கொள்ளத்தான் நாடெங்கிலும் உள்ள திருநங்கைகள் இங்கு வந்து சங்கமிப்பார்கள்.